That is a perfect segue into our next performance. We are switching gears from English to Tamil and from the future back to the past. Our grade 1 to 4 girls are returning to the stage, but this time they are taking us on a trip down the memory lane. They'll be performing a Tamil skit titled Revisiting the Pleasures of Old-Fashioned Holidays. In Tamil it goes like Marakadikapatta Vidumurai Kondatangal. It's a look at those golden days when recharging meant taking a nap in a hammock, not plugging in a Type-C cable. For real, Hannan, I'm curious to see how they use this high-tech LED screen to show us a low-tech holiday. It's going to be a beautiful blend of the modern and the traditional. So let's put our phones on silent. Seriously, folks, check your pockets. And give a massive welcome to our young performance coordinated by the teachers, Teacher Basreen and Teacher Rahumani. Ladies and gentlemen, the Tamil skit. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Scene 1. கோடை விடுமுறை என்பதால் ஆலியா தனது பிள்ளைகள் மற்றும் தன் தங்கை நியாமா குடும்பத்தோடு சேர்ந்து சொந்த ஊருக்கு பயணம் செல்ல முடிவு செய்கிறாள். பிள்ளைகளா, நம்ம இந்த முறை நம் சொந்த ஊருக்கு போய் செலவிடலாம்னு நினைக்கிறேன். எனது ஊரா? அதெல்லாம் வேண்டாங்க அம்மா. நாங்க இங்க இருந்தால் ஒரு போன்ல கேம் விளையாண்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருப்போம். ஒரு முறை என் கூட ஊருக்கு வந்து பாருங்க, அப்புறம் நீங்களே போகணும்னு ஆசைப்படுவீங்க. போங்கம்மா, நாங்க வரல. ஆமாங்க ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம். நாம இந்த முறை ஊருக்கு போறோம். உங்க சின்னம்மா நியாமாவும் அவங்க பிள்ளைகளும் கூட வராங்க. அப்படியா சொல்றீங்க? சரிங்கம்மா, நம்ம எல்லாரும் போகலாம். ஆலியா தனது தங்கை நியாமாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பயணத்தை பற்றி அறிந்து கொள்கிறாள். அஸ்ஸலாமு அலைக்கும் நியாமா, டிக்கெட் புக் பண்ண சொன்னேனே, பண்ணியாச்சா? வாலைக்கும் அஸ்ஸலாம். ஆமாக்கா, அஃப்ரின், ஜைனா, சல்மா எல்லோரும் நம்ம கூட ஊருக்கு வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கலாம். சீன் 2. ரயில் நிலையத்தில் ஆலியா, நியாமா மற்ற உறவினர்களின் குடும்பமும் சந்திக்கிறார்கள். நாங்க எல்லாரும் ஜாலியா ட்ரெயின்ல விளையாடிக்கிட்டே வருவோம். அனைவரும் அவர் இருக்கையில் அமர்கிறார்கள். அம்மா, என்னது இது? இவ்ளோ பெரிய மலை. ஆமா, இவ்வளோ பெரிய மலை. இந்த மலைகளை எப்படி உருவாச்சு? சுப்ஹானல்லாஹ், இந்த மலைகளை படைச்சது அல்லாஹ் தான். அல்லாஹ் குர்ஆனில் மலையை பற்றி என்ன சொல்கிறான்னு தெரியுமா? ஆமா, நான் சொல்றேன். வல்லாஹு ஸமதனாஹா வல்கைனா ஃபீஹா ரவாசிய وأنبتنا فيها من كل زوج بهيج. பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளை நாட்டினோம். அழகிய ஒவ்வொரு பயிர் வகையையும் அதில் முளைக்க செய்தோம். சூரா காஃப் வசனம் 7. மாஷா அல்லாஹ், எல்லோரும் அந்த தேன்கொட்டை பாருங்கள். மாஷா அல்லாஹ், எல்லோரும் அந்த தேன்கொட்டை பாருங்கள், எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஆமாம், தேனீக்கள் அல்லாஹ்வின் அற்புதமான படைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல தேனீக்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். உங்கள் யாருக்காவது தெரியுமா இந்த குர்ஆன் ஆயத்து? எங்களுக்கு தெரியாதே, நீங்களே சொல்லுங்க.
பின்னர் ஒவ்வொரு கனிகளில் இருந்து சாப்பிட எளிதாக்கப்பட்ட உனது இறைவனின் பாதைகளில் செல் என உமது இறைவன் தேனீக்கு அறிவித்தான். அதில் வயிறுகளில் இருந்து வெவ்வேறு நிறங்களில் பானம் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உள்ளது, சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்று உள்ளது. சூரா அல் நஹல் வசனம் 69. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊர் வந்துடும். நம்ம எல்லோரும் நம்ம தாத்தா பாட்டியை பார்க்கலாம். பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம பீச்சில் சந்திக்கலாம். சீன் 3. மாலையில் அனைவரும் கடற்கரையில் சந்திக்கிறார்கள். நம்ம எல்லோரும் இப்படி ஒண்ணா சந்திக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் இப்படி பீச்சில் மீட் பண்ணி. இந்த கடல் காற்று ரொம்ப இதமா இருக்கு. பிள்ளைகளுக்கு விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா, அங்க பாருங்கம்மா, தூரமா ஒரு பெரிய கப்பல் வருதுலம்மா. அந்த கப்பல் எப்படிம்மா தண்ணியில மிதக்குது? ஆமா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல கடலையும் கப்பலையும் பற்றி சொல்லிக்கிறான். உங்களுக்கு நான் குர்ஆன் ஆயத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பலும் அவனுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியதாக இருப்பதை நீர் கவனிக்கவில்லையா? பொறுமையுடன் சகித்திருந்து அவனுக்கு நன்றி செலுத்தும் அனைவருக்கும் நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. சூரா லுக்மான் வசனம் 31. கடல் அல்லாஹுடைய மிகப்பெரிய பரக்கத். அதுக்கு நாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாரும் சேர்ந்து நைட்டுக்கு நிலாச்சோறு சாப்பிடலாமா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நைட்டுக்கே சாப்பிடலாமே. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் தயார் பண்ண சாப்பாட்டை எங்கள் வீட்டு மாடிக்கு எடுத்துட்டு வாங்க. ஆமா ஆமா, நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா அதுவும் ஒரு சுன்னா தானே. சீன் 4. எல்லோரும் மாடியில் அவர் உணவுடன் ஒன்று கூடி நிலாச்சோறு சாப்பிடுகிறார்கள். இந்த வானம் எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு நிலாவும் முழுசா இருக்கு, நிறைய நட்சத்திரங்களும் இருக்கு. நமக்கு லைட்டே தேவையில்லை. ஆமால, லைட்டே தேவையில்லை. சிட்டி வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல. ஆமா ஆமா, ரொம்ப மிஸ் பண்றோம். அம்மா, குர்ஆன்ல அல்லாஹ் நட்சத்திரங்களை பத்தி எவ்வளோ அழகா வர்ணித்து கூறியிருக்கிறான் தெரியுமா? நான் உங்களுக்கு அந்த ஆயத்தை சொல்கிறேன், கேளுங்க. وَلَقَدْ جَعَلْنَا فِي السَّمَاءِ بُرُوجًا وَزَيَّنَّاهَا لِلنَّاظِرِينَ. நாமே வானில் நட்சத்திரங்களை ஏற்படுத்தி பார்ப்போருக்காக அவற்றை அழகுபடுத்தினோம். சூரா அல் ஹிஜ்ர் வசனம் 16. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்க்கும் போதெல்லாம் பிரமிப்பில் வியந்து சூரா ஆல் இம்ரான் 190வது வசனத்தை கூறுவார்கள். இன்ன ஃபீ خلقிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப்.
இனிமே நம்மளோட விடுமுறையை இந்த மாதிரி சந்தோஷமா கழிக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் நீங்க இந்த உலகத்தை சுத்தி என் படைப்புகளை பாருங்கன்னு சொல்கிறான். அந்த ஆயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق ثم الله ينشئ النشأة الآخرة إن الله على كل شيء قدير. சூரா அன்கபூத் வசனம் 20. இதற்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். பூமியில் பயணம் செய்து அல்லாஹ் எவ்வாறு படைப்பை தோற்றுவித்து பின்னர் மற்றொரு தடவை உருவாக்குகிறான் என்பதை கவனியுங்கள் என்று கூறுவீராக. ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன். நமக்கு அல்லாஹ் வழங்கிய அனைத்து நியாமத்துகளுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த அடியாராக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். Subhanallah, that was absolutely nostalgic. I don't know about you, Hannan, but for a second there, I actually forgot I had a smartphone in my pocket. I was really ready to climb a mango tree, you know. Truly, Mohsin, those students captured the essence of old-fashioned holidays perfectly. It's funny, isn't it? Back then, a network error meant your kite was tangled on a tree. But now, it means that the Wi-Fi is down. Exactly, Hannan. Today, if you ask a kid where they want to go for a holiday, they say the metaverse. But these performers reminded us that nothing beats the smell of rain on dry earth and the taste of a home-cooked meal at my nanny's house. A huge round of applause for our Tamil skit team for taking us on that beautiful trip down memory lane. You guys were fantastic. But you know, Hannan, the reason these old-fashioned holidays were so special wasn't just because we were away from school. It was because we were surrounded by the raw, untouched beauty of Allah's creation. Spot on. We often get so busy doom-scrolling photos of nature, but we forget that if we actually take a look outside, it's already there.